மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி ஈஸியார் பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஈஸியார் ரோட்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ்னால் எனக்கு இது தான். 2 சைடும் வந்து மரங்களால் சூழப்பட்டிருக்கும். இதில் ட்ரைவ் பண்ணுறதே அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். இந்த மரங்கள்லாம் எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரில. இப்போ வந்து டபுள் வே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த இடம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ பசுமையாக அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. பொள்ளாச்சியும் இப்படி தான் இருந்தது. பட் இப்போ 4 வழி சாலை போட்டதால் அங்கேயும் இருந்த மரங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. பட் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து ஈஸியாக தான். இப்போ பாருங்களேன், சேம் இதே மாதிரி அந்த மரத்துக்குள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு ஃபீல் நல்லாவே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு வெயிலும் தெரியாது. இந்த ஒரு ட்ரைவுக்கு ஆசைப்பட்டே நான் வந்து ஈசிஆர் ரோடில் வந்து ட்ரைவ் போவேன். எங்களுக்கு 2 வழியில் வந்து நம்ம பாண்டிச்சேரி ரீச் பண்ணலாம். ஒன்று ஈசிஆர், இன்னொன்று ஹைவேஸ். பட் இந்த மரங்களுக்காகவே நான் வந்து ஈசிஆர் ரோட் சூஸ் பண்ணி வருவேன். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் பாருங்களேன், இந்த ட்ரைவை எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாண்டிச்சேரி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரீட், மணக்குளம் விநாயகர் கோயில், பாண்டிச்சேரி பீச், இது எல்லாமே இந்த விலாகில் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. இந்த விலாகில் வந்து பாண்டிச்சேரியை நம்ம பார்க்கலாம். இது வந்து கல்பாக்கம் வந்து உப்பளம்னு சொல்லுவாங்க. கடல் நீர்லேருந்து உப்பு எடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான். இந்த உப்பளங்கள் தான் இங்கே வந்து அந்த உப்புகள் தான், அந்த மாதிரி உப்பை தான் மூடி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து கடல் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட்டோம். ஈசிஆர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு போகும்போது இதுதான் பாண்டிச்சேரியோட என்ட்ரன்ஸாக இருக்கும். நீங்களே பார்த்தா தெரியும், புதுச்சேரி பாண்டிச்சேரின்னு எழுதியிருப்பாங்க இங்கிலீஷில். ஸோ ஃபைனலி நம்ம வந்து பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட்டோம். ஆல்ரெடி என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பசி. பாண்டிச்சேரி வந்த உடனே வந்து ஹாஃப் தந்தூரி, அதுக்கப்புறம் மிக்சட் ஃப்ரைட் ரைஸ், இது எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தார். ஏன்னா நாங்கள் லஞ்சை சாப்பிடாம தான் ட்ரைவில் வந்துட்டு இருந்தோம். பட் வந்தோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் சிக்கன் தந்தூரி ஆர்டர் பண்ணாங்க. நல்லா சரியான வெட்டியாச்சு. அப்படியே நான் வெளியில் வந்தேன். இவங்க வந்து சிக்கன் ஷவர்மாக்கான ப்ரிப்பரேஷன் வந்து இந்த ஹோட்டலில் போயிட்டு இருந்தது. இது அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து அந்த சிக்கனை வந்து அந்த ஷவர்மாக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரியான ஹீட்டு. அந்த அனல் பாருங்கள், ரெட் கலரில் பயங்கரமாக அடிக்குது. சரி, பார்க்க நல்லா இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஃபைனலி நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரியை பார்க்க கிளம்ப வேண்டியதான் மக்களே. பாண்டிச்சேரி அங்கே தான் நிற்கிறோம். உண்ட மயக்கத்தில் வந்து தூங்கிட்டு இருக்காரு என்னோடய ஹஸ்பண்டு. ஸோ நான் வந்து உங்களுக்காக இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் காலனி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் காலனி வந்து ஏன் ஃப்ரெஞ்ச் காலனின்னு சொல்லுவாங்க, பாண்டிச்சேரி வந்து ஸ்டில் ஃப்ரெஞ்ச், அதாவது ஃப்ரான்ஸ் அரசாங்கத்துக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நிறைய ஃப்ரான்ஸ் மக்கள் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் காலனியும் இருக்கும். ஸோ வீடு எல்லாமே ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி வாங்க அப்படியே வந்து நம்ம நடந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் இருக்கிற ஃப்ரெஞ்ச் காலனி. ஏன் இதை ஃப்ரெஞ்ச் காலனின்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் தான் வீடே இருக்கும். இது வந்து ஒரு ஹோட்டல், ஆனால் இதுக்கு பேர் பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ரிவேரா. ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச். இந்த வீடுமே ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் தான் கட்டியிருக்காங்க. ஃப்ரான்ஸ்லலாம் இப்படி தான் வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து என்னோடய காணொலி பார்க்குறவங்க இப்படி தான் வீடு இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் நிறைய எடுப்பாங்க. நிறைய படங்கள் வந்து இந்த ஏரியாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நான் ஒரு படம் சொல்லுவேன். இங்கே வந்து விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் அன்பே அன்பே, அந்த சாங் வந்து இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. பட் ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய படங்கள், நிறைய பாடல்கள் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் காலனியில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன பாடல்கள்லாம் நினைவுக்கு வருது அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இருக்கிற பீப்புள் வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் தான். இங்கே வந்து இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் தான் கட்டியிருப்பாங்க. நீங்களே பாருங்கள், இந்த ரோட் பார்க்கும்போது அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் அரசாங்கத்திற்கு கீழே இருக்கிறதால நம்ம வந்து அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே எல்லாருமே நம்ம பீப்புள் வந்து பார்ப்பாங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, ஷூட்டிங் நடக்கும், எல்லாமே நடக்கும். இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில்
நிறைய பேர் வந்து இன்றைக்கே வந்து நான் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கிறத வந்து பார்த்தேன். நான் அப்படியே ஒரு வாக் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த சைடில் தான் நம்ம இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நம்மளுக்கு வந்து பீச் இருக்கும். ஸோ இந்த ரோட்டில் தான் வந்து நான் அன்னை ஆச்சிரமம் போனேன். இந்த வீடு பாருங்கள், ரொம்ப அழகாக நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது எல்லாமே ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டோட ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாமே சூப்பராக வெல் க்ளீன்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அப்படியே ஒரு வாக் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். பட் எனக்கு இங்கே தான் வந்து நம்மளோட அன்னை ஆச்சிரமம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் நான் வாக் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்னோடய ரைட் சைடில் வந்து அன்னை ஆச்சிரமம். ஓகே, நம்ம வந்து போகணும். இந்த ரோட்டில் தான் வந்து அன்னை ஆச்சிரமம் இருக்குது. அதனால தான் இந்த ஹாலோ பிளாக்ஸ் கல் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் வந்து நான் சென்ற அன்னை ஆச்சிரமம். இது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அவ்வளோ பூக்கள் இருந்தது இதற்குள்ளே. அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு வந்து போனோம். இங்கே வந்து ஃபுல்லாக சிற்பியில் வந்து பண்ண பேண்டு, அதுக்கப்புறம் கீ செயின், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தோம். இது வந்திங்கன்னா ட்ரீம் கேச்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க, குருவி கூடு மாதிரி. இந்த ட்ரீம் கேச்சரும் நல்லா இருந்தது. பட் இந்த சவுண்டை நீங்கள் கேட்டே ஆகணும். சூப்பரான ஒரு மியூசிக் போட்டுட்டு இருந்தார் இந்த அண்ணா. நீங்களும் கேளுங்க. எனக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அண்ணாட்ட, அண்ணா இது எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். அது வந்து 2500 சொன்னாங்க. ஓகே, இப்போதைக்கு என்கிட்ட கேஷ் இல்லைன்னு அது வாங்கலை. பட் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆன்டிக் கலெக்ஷன்ஸாக இருந்தது. பட் நான் எதுவும் வாங்குறதுக்கு போல் அதுலேருந்து நான் எதுவும் எடுக்கலை. அப்படியே நான் இப்போ வந்து பீச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கேருந்து பீச்சு, இப்போ வந்து நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மணக்குளம் விநாயகர் கோயில். ஸோ நான் எனக்கு கோயில் போக முடியாது அப்படின்றதால வெளியில் இருந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இதுதான் பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குளம் விநாயகர் கோயில். ரொம்பவே அழகாக இருக்கும். பயங்கரமான பிரபலமான ஒரு விநாயகர் கோயில். உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ எல்லாம் கோல்டுலேயே இருக்கும். நல்லாயிருக்கும். வந்தால் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டோட கொடி. ஃப்ரெஞ்ச் கான்சுலேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் இருக்கிறதால அவங்களோட கான்சுலேட்டும் இங்கே தான் இருக்குது. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னா, நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன் மக்களே. அதான் என்னால் கேமரா முன்னாடி வர முடியல. இதுதான் வந்து நம்மளோட பாண்டிச்சேரி பீச்சுமே ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருக்கும். வாக் பண்ணுறதுக்கெலாம் செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாண்டிச்சேரி பீச். அதுக்கு தான் வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிற இடம் என்னென்னா, ரொம்ப ஒரு மெமரபுளான இடம். இந்த பாண்டிச்சேரி இந்தியா போர் நடந்ததற்கான போர் சின்னமாகத்தான் இந்த சின்னத்தை வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த வார் நடந்ததுக்கான சின்னம் அப்படின்னு சொல்லி நான் அதில் பார்த்தேன். ஸோ அதுதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து நம்ம வார் நடந்த ஞாபகமாக வச்சுருக்க நினைவு சின்னம் தான் இது அப்படின்னு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கிறதால நான் வந்து இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து கேட்கும். நிறைய ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ஸ்டில் வந்து இன்னும் ஆட்சியில் தான் இருக்காங்க. ஸோ அந்த கான்சுலேட் தான் அது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ வந்து நம்ம பீச் பார்க்கலாம். பீச்சுமே வந்து ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. கீழே வந்து நம்ம இறங்க முடியாது. ஃபுல்லாக வந்து கல் போட்டு வச்சுருப்பாங்க. பட் சரியான ரொம்ப க்ரௌடடாக தான் இருந்தது. சரி, நான் கொஞ்சம் நேரம் நின்று பீச் கிட்ட நின்று பார்த்துட்டு, ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட வரல அப்படின்றதால நான் உள்ளே போகல. ஸோ இங்கேருந்தே வந்து கொஞ்சம் பீச் அப்படியே ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடமா இருக்கும் பாண்டிச்சேரி. இந்த இடத்துலாம் வந்தீங்கன்னா, பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான இடங்கள் வந்து இதுதான். வருவாளா திரும்பி? எந்த கவலையும் இல்லை. பாட்டுக்கு நல்லா தின்னுட்டா. தந்தூரிய எப்படி தூங்கிட்டு இருக்கு பாருங்க, ஒரு கவலையும் இல்லாம. எழுந்து பாண்டிச்சேரி எதுக்கு தூங்குறதுக்கா? இப்படி நான் சொன்னேன், நான் வரலன்னு. அண்ணன் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே. இவங்களோட ஆச்சிரமம் தான் போயிட்டு வந்தேன். இவங்களோட சமாதி போய் பார்த்துட்டு வந்தேன். மனசில் நினச்சிட்டே வந்தேன். வாக் பண்ணிட்டு போகும்போதே அவங்க ஆச்சிரமம் இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பி. இவங்க வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு, இப்போ ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கும்போது யாரெல்லாம் சாப்பாடு இல்லைன்னு வரவங்களோ இவங்க வந்து சாப்பாடு கொடுத்து, துணி கொடுத்து, மருத்துவ உதவி கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. என்னதான் காசு பணத்தை சுருட்டினாலும் ஒன்றும் கோயிலாட்ட நம்மளோட தலைவர் விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி
சாப்பாடு வந்து என்ன ப்ரே பண்ணிக்கிட்டாலும் நடக்கும். இவங்க வந்து ரொம்ப அமைதியை விரும்புகிறவங்க, பூக்களை அதிகமாக விரும்புவாங்க. உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பூ. அங்கே வந்து ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும், என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இவங்களோட ஃபோட்டோ வந்து வைக்கணும்னு நினச்ச வீட்டில் எனக்கு ஏதோ இன்னைக்கு அவங்க கூப்பிட்ருக்காங்க போல். ஸோ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பாடு கொடுங்க. இவ்வளோ நாளும் பாண்டிச்சேரியில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து அன்னையோட சமாதி பார்த்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துட்டேன். வெரி குட், நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரேயர் வந்து வச்சுருந்தாங்க. இவங்க நிறைய குழந்தைங்கள படிக்க வச்சுருக்காங்க. அவங்களே வந்து நிறைய ப்ரேயர்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரேயர். இதை நான் வந்து ஸ்னாப் போடுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது ஒன்று. ஸோ ரெண்டுமே வாங்கிட்டு அப்படியே ஃபுல்லாக ஃப்ரெஞ்சோட இதெல்லாம் கான்ஸ்டேட்லாம் நான் காமிச்சேன், நீங்கள் தான் வரல. ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மக்களே. அண்டில் தென் அந்த பாபாய் சிவாவது நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள் பாய் பாய் சிவா. ஓகே மக்களே, நான் வீட்டுக்கு போகிற நேரம் வந்துச்சு. கண்டிப்பாக அப்போ வண்டியை என்கிட்ட தான் கொடுப்பாரு, ஓட்டுறதுக்கு இன்னும் தூக்க தெரியல. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய், see you. அது மட்டும் சொல்ல.